ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டி பாட்டி நீ சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அம்மாவும் அங்கிளும் அதே கேள்வி தான் கேட்டாங்க. நாங்களும் நீ சொன்ன மாதிரியே சொல்லிட்டோம். சரி, சத்தம் போட்டு சொல்லி என்ன உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க. அங்க பாருங்க வரா. உள்ள போங்க உள்ள போங்க. போங்க போங்க. அப்பாடா, நல்ல வேளை திட்டாம போயிட்டா. நம்ம மேல பயம் இருக்கும்ல. ஐயோ, என்ன கதவை மூடுறா? பண்றதெல்லாம் தில்லுமுள்ளு வேலை. இதுல சாமி புக் எடுத்து படிச்சிட்டு இருக்கீங்க. பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க பண்ணதெல்லாம் பண்ணலன்னு ஆயிடுமா? எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து நீங்க பசங்க கிட்ட பேய் கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே எனக்கு தெரியும் நீங்க எனக்கு தான் காது குத்திட்டு இருக்கீங்க. எதுக்கு இப்படி தேவையில்லாம நடக்காத விஷயத்துல பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு அவங்க மனசுல வீணான ஆசையை வளர்க்குறீங்க? அது நடக்கலன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவ்ளோ நான் பேசுறேன்ல, ஏதாவது பதில் வச்சிருக்கீங்களா? இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க செஞ்சதெல்லாம் செய்யலன்னு ஆயிடுமா? அத்த வாயை திறந்து பதில் சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? புரியல எனக்கு. என்னதான் அத்த சொல்றீங்க? நான் இன்னைக்கு பேச மாட்டேன், மௌன விரதம். இப்ப மட்டும் பேசுறீங்க? பேச மாட்டேன்னு சொல்றதுக்காக பேசுனேன். நல்லா நடிக்கிறீங்க, அப்பட்டமா தெரியுது. அத்த நீங்க என்ன சொன்னாலும் ஏன் அத்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்ளோ நாள் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு ஆள் நீங்க தான் நினைச்சேன். ஆனா நீங்களே இப்படி பண்ணா எப்படி அத்த? அதான் பேசியாச்சுல, இன்னும் எதுக்கு நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்ப பேசுங்க. உனக்கு என்ன பதில் சொல்லணும்? நீ என்ன கேட்டாலும் நான் சொல்ற பதில் இதுதான். நாங்க எல்லாரும் எங்க முடிவுல உறுதியா இருக்கிறோம். ஓ முடிவை நீ மாத்திக்கோ, பிடிவாதமா இருக்காத. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ராமனும் சீதையும் வனவாசம் செல்லும் போது காட்டில் ஒரு நாள் நீங்க எல்லாரும் உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருமா? அது ஒரு காலம் நடக்காது. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். உன் மனசு கரையாதா என்ன? நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கரைச்சிருவோம். எங்க இவங்களை இன்னும் காணோம்? எங்க போயிருப்பாங்க? வந்துட்டானே, என்ன கோவத்துல வரான்னு தெரியல. பேசாம நம்ம கலந்துக்க வேண்டியதுதான். அம்மா, எங்க போற? நில்லு. திவ்யா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்ன எல்லாம் உன் ட்ரைனிங்கா? என்ன சொல்ற வாசு? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே. அம்மா, முகத்தை அப்புறாணி மாதிரி வச்சுக்கிட்டா நான் நம்பிடுவேனா? உனக்கு நடிக்க வரல, சரியா? ஆமா, எதுக்கு திவ்யா கிட்ட அப்படி சொன்ன? உன்னதான் கேக்குறேன். எதுக்கு தேவையில்லாம அவ மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க? நீங்க மட்டும் பசங்க கிட்ட சம்மதம் சொல்லிட்டு தனியா ஒரு டிராமா நடத்தலையா? அந்த மாதிரிதான் இதுவும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன். பாரு, சம்மதம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் மாத்தி பேசக்கூடாது. பிள்ளைகளுக்காக சொன்ன பொய்ய நீங்க உண்மையாக்குங்க. அவங்க மனசை கலைக்கணும்னு நினைச்சா இனிமேலாம் அது நடக்காது. அதையும் பார்க்கலாம்.
பாட்டி இங்க பாரு, திவ்யா வரா, அவளுக்கு தெரிஞ்சா போய் கௌதம் கிட்ட வளரிடுவா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பாட்டி வா திவ்யா. இன்னைக்கு பார்க்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? சொன்னாதானம்மா பாட்டிக்கு தெரியும். நானே வீட்டுல சிவனேன்னு இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? நீ சொல்லு கண்ணு, பார்க்ல என்ன நடந்துச்சு? கௌதம் டாடி எப்பவுமே அங்கிள் தானே கூப்பிடுவான். ஆமா. ஆனா இன்னைக்கு அவன் எப்படி கூப்பிட்டான்னு தெரியுமா? எப்படி கூப்பிட்டா? அப்பான்னு கூப்பிட்டான். ஆ, ஆ, நிஜமாவா சொல்ற? அப்பா நான் கூப்பிட்டான். அப்பா நான் கூப்பிட்டான். ஆமா பாட்டி. ஆமா, நீ இப்போ வினோதினிய எப்படி கூப்பிடுற? ஆன்டின்னு தான். அது தப்பு தானே. கௌதமுக்கு புரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல பாத்தியா? கௌதமுக்கு இவன் அப்பானா வினோதினி உனக்கு யாரு? அம்மா. அம்மா. ஆமா, அம்மாதான் அம்மாதான் அம்மா அம்மாதான்டா. சும்மா சும்மா என்ன பேசிட்டு இருக்க? சின்ன பொருட்ட பேசுற பேச்சா இது? டாடி, பாட்டி சரியாதான் பேசுறாங்க. நானும் இனிமே ஆன்ட்டிய அம்மானு தான் கூப்பிட போறேன். ஐயோ, முறைக்கிறானே. இவ போனோன்னா நம்மள வெளுத்து வாங்க போறான். அதுக்கு தான் நான் இதை உங்ககிட்ட காட்டுறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கௌதம் எனக்கு கொடுத்தது. உனக்கு தான் அம்மா இல்லைல்ல, என் அம்மாவை நீ வச்சுக்கோன்னு அன்னைக்கு சும்மா கொடுத்தான். ஆனா அது இன்னைக்கு நிஜமாக போகுது பாத்தீங்களா டாடி? அதை நீ அன்னைக்கே கௌதம் கிட்ட கொடுக்க சொன்ன, ஆனா நான் தரல. உனக்கு தெரியற மாதிரி வெளியே வச்சா நீ திட்டுவேன்னு தான் நான் ஒளிச்சு வச்சேன். ஆனா இனிமே அதுக்கு அவசியம் இல்லை, நம்ம தான் ஒன்னா சேர போறோமே. அதனால என்ன, நீ என்னை திட்ட மாட்டல்ல? டாடி, நான் அதை என் ரூம்ல ஒட்டிக்கவா? இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? தாராளமா ஒட்டிக்கோ. திவ்யா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அதான் ஆன்ட்டியும் நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்கல்ல. இன்னைக்கு எங்களை டெஸ்ட் வைக்க தானே கூட்டிட்டு போனீங்க, அதுலயும் நாங்க பாஸ் ஆயிட்டோம்ல.